என்ன பார்க்கணும்? டிராயிங் பார்த்தோம் மேம் போன கிளாஸ்ல. ஜாயின் பார்த்தீங்களா? ஒர்க் ஆகுதா? எஸ் மேம். ஜாயின் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ் பார்க்குறது எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். சரிப்பா, ஜாயின் ஹலோ மேம் 1 மினிட் மேம், நெட்வொர்க் டவர் இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். ரீகனெக்ட் பண்ணுறேன். ஆ எஸ் மேம். வாய்ஸ் கிளியரா இருக்குதானே? மேம் என் வாய்ஸ் கிளியரா இருக்குதானே உங்களுக்கு? எதுவும் பிரேக் ஆகுதா? நோ மேம். ஜாயின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லா ஜாயினும் ஒர்க் ஆகுதா? எஸ் மேம். புரியுது தானே? ஜாயின் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். எல்லா ஜாயினும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாம் அதோட பர்பஸ் புரியுதா எல்லாத்துக்கும்? புரியுது மேம். இன்னைக்கு வந்து சப்கொரிங்கிற டாபிக் பார்ப்போம், சரிங்களா? எஸ் மேம். சப்கொரினா நம்ம இப்போ இந்த கமெண்ட்டை தானே நம்ம கொரின்னு சொல்லுவோம். இப்போ சப்கொரினா ஒரு கொரிக்குள்ள இன்னொன்று கொரி வச்சிருக்கிறத சப்கொரின்னு சொல்லுவோம், சரிங்களா? எஸ் மேம். அது சப்கொரினா என்ன, அதோட டைப்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம், ஓகேவா? எஸ் மேம். எஸ் மேம். சார் அதுதா எஸ் மேம். சப்கொரி பார்ப்போம், சரிங்களா? சப்கொரினா என்னன்னா ஒரு கொரிக்குள்ள கொரி வச்சு எழுதுவோம். அதாவது 2 கண்டிஷன் மாதிரி அதுல யூஸ் பண்ணுவோம் ஒரே ஒரு கமெண்ட் லைன்ல, சரிங்களா? எஸ் மேம். கொரி வந்து எம்பெடட் வித் அனதர் கொரியை தான் நம்ம வந்து சப்கொரின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த கொரியை வந்து நம்ம சப்கொரி வந்து இன்னர் கொரி இல்லை நெஸ்டட் கொரினும் சொல்லுவோம், சரிங்களா? எஸ் மேம். இந்த சப்கொரி வந்து நம்ம சப்கொரி கொடுக்கறதுனா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் தான் மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகும், சரிங்களா? ஏன்னா 2 கொரி கொடுப்போம்னு சொன்னீங்களா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகும், சரிங்களா? அப்போ சப்கொரினா என்னன்னா ஒரு கொரிக்குள்ள இன்னொன்று கொரியை ரிட்டர்ன் பண்றதுதான் நம்ம சப்கொரின்னு சொல்லுவோம். அந்த சப்கொரியை தான் வந்து இன்னர் கொரி நெஸ்டட் கொரின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது வந்து நம்ம கொரினாலே மேக்ஸிமம் செலக்ட் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி வேர் யூஸ் பண்றோம். ஏன் வேர் யூஸ் பண்றோம்னா எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணும், இப்போ நம்ம பார்த்துக்கோங்களா, வேர் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா? அது மாதிரி இப்போ 2 கொரின்றோம்னா எப்படியும் ஒரு கொரியில ஏதாச்சும் கண்டிஷன் அப்ளை பண்ணி தானே ஆகணும். அப்போ இதுல வந்து நம்ம வேர் கொரி யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது, நம்மளுக்கு ஒரு டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணுது. எப்பயுமே நம்ம கொரி எழுதி ரிசல்ட்ல நம்மளுக்கு ஒரு டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. நம்ம இங்க வந்து சப்கொரிங்கிறனால 2 கொரி யூஸ் பண்ணி டேட்டாவை கெட் பண்றோம், சரிங்களா?
இதுல வந்து என்னென்ன யூஸ் பண்றோம்னா ஒண்ணு செலக்ட் கொரி யூஸ் பண்றோம், இன்னொன்னு வேர் கொரி யூஸ் பண்றோம். சரிங்களா? செலக்ட் கொரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த டேபிள் என்னன்னு பாக்குறதுக்கு. வேர் கொரியில தான் மேக்ஸிமம் நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? எஸ் மேம். சப்னா என்னன்னா மேம் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது மேம். என் வாய்ஸ் கேட்கலையா உங்களுக்கு? பின்னாடி சார் பேசுறது மேம். இப்போ கேக்குதா என் வாய்ஸ்? இப்போ கிளியரா இருக்கு மேம். சப்கொரினா இப்போ என்னன்னு புரியுதா? ஒரு ஓவரிங் மாதிரி என்னன்னு தெரியுதா? நம்ம 2 கொரி எழுத போறோம். சரிங்களா? முன்னாடி ஒரு கொரி தான் எழுதுவோம். இப்போ கொரிக்குள்ள இன்னொன்னு கொரிய எம்பெடட் பண்ணி எழுதுறதுதான் சப்கொரின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். அந்த சப்கொரியில நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம்னா ஒண்ணு செலக்ட் யூஸ் பண்றோம், இன்னொன்னு வேர் யூஸ் பண்றோம். இந்த கொரியெல்லாம் நம்ம அதுல இந்த கமாண்ட் எல்லாம் வச்சு நம்ம கொரி எழுதுறோம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ அதே மாதிரி இப்போ இது மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒண்ணு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே கொரி எழுதணும்னா ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ வேர் சேலரி வந்து ஒரு greater than 50 இந்த மாதிரிலாம் காட்டணும்னா greater thanங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இது மாதிரி தானே யூஸ் ஆகுது. எஸ் அப்போ மேம். சப்கொரிக்குள்ள நம்ம அந்த வேர் கிளாஸ் ஹேவிங் கிளாஸ் பார்த்தோமா, அதுவும் ஃபில்டருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா. எஸ் மேம். இது மாதிரி அதே மாதிரி டிஎம்எல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதுல வச்சு எழுதிக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ் மேம். ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். நார்மலா எப்படி கொரி எழுதுறோமோ அதே தான் எழுதுறோம். இங்க என்னன்னா ஒரு கொரிக்குள்ள இன்னொன்னு கொரி வச்சு எழுதுறதா நம்ம சப் கொரிஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கும்ல, நான் ஒரு query எழுதுறோம்னா ஒரு query எழுதி அதுக்குள்ள எம்பெடடா தான் இன்னொன்னு எழுதுறோம். அப்ப மேல டாப்ல இருக்கிற அவுட்டர் கொரியை தான் நம்ம மெயின் கொரின்னு சொல்றோம். சரிங்களா? சப் கொரினா இதுக்குள்ள எம்பெடடா இருக்கிற கொரியை தான் சப் கொரின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். சப்கொரியில வந்து நோட் பை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆர்டர் பைங்கிற கொரி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? எஸ் மேம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஸ் மேம். அதுல ஒரு வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம டேபிள் எப்பவும் போல வியூ பண்ணி பார்க்குறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. எஸ் மேம். இப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்ல மார்க்ல எவ்வளவு மேக்சிமம் மார்க்குங்கிறத பாக்குறாங்க. சரிங்களா? எஸ் அந்த மேம். மேக்சிமம் மார்க்ல இங்க இருக்கிறதுல எது மேக்சிமம் மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்கிறத பாக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிறது வந்து மெயின் கொரி. சரிங்களா? ஒரு எஸ் மேம். கொரிக்குள்ள இன்னொன்னு கொரி எழுதி இருக்கிறனால இதை நம்ம சப் கொரின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்ளை ஆகும்னா மார்க்குங்கிறதுல எது வந்து மார்க்கை விட எது லெஸ் தென் மேக்ஸிமம் மார்க் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். ஏன்னா சப் கொரி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அதுக்கு ரிசல்ட் போட்டுருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து 90, 80, 75 இது மாதிரி 3 மார்க்ஸ் இருக்குதா? எஸ் மேம். நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் அதாவது மேக்ஸிமம் மார்க் இதுல 90 தான் மேக்ஸிமம் மார்க்கா? எஸ் மேம். 90ங்கிறதுல வந்து கம்மியான மார்க் லெஸ் தென் மார்க் எதுனா நம்மளுக்கு இங்க 75 இருக்குது. 75 லெஸ் தென் 90 பார்க்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளதுல மேக்ஸிமம் மார்க் ஏதோ அது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பார்த்தா 90 தானே நம்மளுக்கு அவுட்புட்டா வரணும். கேக்குதா? ஹலோ மேம் ஒரே நிமிஷம் மேம்.
மேம் ஹலோ, சாரி மேம், எமர்ஜென்சியா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு மேம். கேக்குதா என் வாய்ஸ்? கேக்குது மேம். பாப்போமா கிளாஸ்? எஸ் மேம். போடுங்க, பிஜி ஷேர் பண்றேன். ஷேர் ஆகுதா? எஸ் மேம். இப்போ நம்ம எப்பவும் போல டிஎம்எல்ல கிரியேட் பண்ற மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எம்ப்ளாய்க்கு டேபிள். அப்போ கிரியேட் டேபிள் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஐடி வச்சு, சரிங்களா? எம்ப்ளாயி ஐடி இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ அந்த டேபிளுக்கு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். எஸ் மேம். சேலரிக்கு நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணுவேன். உங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன், அப்புறம் உங்களோட சேலரி கொடுக்குறேன். இப்போ ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிடுறோம்.
இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல 5 வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த டேபிள் எப்படி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி இந்த வேல்யூஸ்லாம் இந்த டேபிள்ல இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சப்கொரி பார்க்க போறோம். சப்கொரியோட சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம்னா செலக்ட் column name டேபிள் இருக்கும். இந்த டேபிளோட நேம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோமா, வேர் கிளாஸ்ல column ஆப்ரேட்டிவ்ல இப்போ வந்து சப்கொரி வைக்கிறோம். செலக்ட்ல அதுக்கும் காலம் நேம் கொடுப்போம். காலம் நேம் அப்புறம் டேபிள். இதுதான் வந்து சப்கொரிக்கு சின்டாக்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்னா ஆல்ரெடி நம்ம இதோட நிப்பாட்டிடுவோமா, ஏதாச்சும் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அதோட காலம் நேம் நிப்பாட்டிடுவோம். இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்னா செலக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு காலம் நேம் அதோட டேபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன ஆப்ரேட்டர், அதாவது லெஸ் தென் கிரேட்டர், இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரோ இல்லை லாஜிக்கல் எந்த ஆப்ரேட்டர் கொடுக்குறோமோ அந்த ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் நம்ம என்ன சப்கொரி கொடுக்குறோமோ அந்த கொரியை வந்து பராண்டிசிஸ்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ சப்கொரியில ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ரோ பார்ப்போம். சரிங்களா? எஸ் மேம். சிங்கிள் ரோ சப்கொரி. சரிங்களா? அப்போ எப்பவும் போலதான் நம்ம ஒரு queryக்குள்ள இன்னொன்று query எழுதுறதா சப்கொரி. இதுல என்னன்னா ஒரே ஒன் ரோ மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ சின்டாக்ஸ்ல இருக்கிற மாதிரி செலக்ட். இப்போ காலம் நேமுக்கு நான் இந்த எம்ப்ளாயி நேம் எடுத்துட்டேன். சரிங்களா? அப்போ எம்ப்ளாயி நேம் அப்புறம் எந்த டேபிள்ல இருக்கு அது எம்ப்ளாயீஸ்ங்கிற டேபிள்ல இருக்கு. எம்ப்ளாயி வேர் சேலரி இருக்கும். சேலரி வந்து கிரேட்டர் தென். இப்போ வேருக்கு அப்புறம் நான் சேலரிங்கிற காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டருக்கு நான் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த சப்கொரியும் இங்க கொடுக்குறேன். சரிங்களா? சப்கொரியில செலக்ட் ஆவரேஜ் கண்டுபிடிப்பேன். ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தேன். டேபிளோட நேம் எம்ப்ளாயீஸ். சரிங்களா? எஸ் மேம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஆவரேஜ் சேலரி எம்ப்ளாயீஸ்ல வந்து பார்க்க சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஆவரேஜ் சேலரியோட கிரேட்டர் தென்னா இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து ஷோ பண்ண சொன்னதால நம்மளுக்கு எம்ப்ளாயி நேம் ஷோ ஆயிடும். சரிங்களா? இப்போ இதுல வந்து சேலரியும் ஆட் பண்ணிட்டேன்னா சேலரியோட அவங்க நேம் ஷோ ஆகும். சரிங்களா? எஸ் மேம்.
ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன எஸ் மேம். கொடுத்துருக்கோம்னா ஆவரேஜ் சேலரியை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண சொல்றோம் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து. அதுக்கப்புறம் அது கிரேட்டர் தென்னா யாருக்கு இருக்கிறோ அந்த எம்ப்ளாயியோட நேமும் சேலரியும் ஷோ பண்ண சொல்லுங்க. சரிங்களா? எஸ் மேம். புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? புரியுது மேம். ஃபர்ஸ்ட் இதுல உள்ள ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறோம்னா நம்ம கிரேட்டர் தென் ஆவரேஜ் சேலரியோட கிரேட்டர் தென்னா இருக்கிற எம்ப்ளாயியோட நேமும் அவங்களோட சேலரியும் கேட்டிருக்கோம். சரிங்களா? எஸ் மேம். அதனால யார் வந்து ஆவரேஜ் சேலரியோட ஹையரா இருக்காங்களோ அவங்களோட வேல்யூ ஷோ ஆகுது. ஓகேவா இது? எஸ் மேம். இப்போ இது வந்து சிங்கிள் ரோ. நம்ம இப்போ வந்து சேலரிங்கிறத ஆட் பண்ணிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ எம்ப்ளாயி நேம் வச்சு பார்த்தோமா, அப்போது சிங்கிள் ரோ. சரிங்களா? இப்போ மல்டிபிள் ரோஸ் பார்ப்போம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ மல்டிபிள் ரோஸ்னா அதுல வந்து சிங்கிள் ரோனா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு காலம் நேம் கொடுத்தோமா? சரிங்களா? எஸ் மேம். இப்போ வந்துட்டு மல்டிபிள் ரோஸ்னா என்னன்னா அதே மாதிரி சப்கொரினா என்ன, ஒரு கொரிக்குள்ள இன்னொன்று கொரி கொடுக்கறது தான் சப்கொரியா. இப்போ இதுல என்ன பண்ணணும்னா நம்ம இதுங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? எஸ் மேம். மல்டிபிள் ரோஸ்னா நம்ம இனிமே ஆலு ஆஃப் இது நேம் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் மேம். அப்போ இதுல வந்து இன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்போ என்னன்னா செலக்ட்ல காலம் நேமுக்கு நம்ம என்ன காலம் நேமோ அதை கொடுத்துட்டு இப்போ காலம் நேம் எம்ப்ளாயி நேம்னா அதை கொடுத்துட்டு டேபிளோட நேம் நம்ம எம்ப்ளாயிஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எஸ் திருப்பி மேம். கண்டிஷன் அப்ளை பண்றப்போ இப்போ எனக்கு ஒரு சேலரி வேணும்னா சேலரி இந்த சப்கொரிக்குள்ள நான் என்ன காலம் நேமோ அதோட டேபிள் நேமும் கொடுத்துறேன். சரிங்களா? எஸ் மேம். செலக்டுக்கு அப்புறம் எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இப்போ ரெண்டு காலத்தை எடுத்துக்கிட்டேன், எம்ப்ளாயி நேமும் டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இது எந்த டேபிள்ல இருக்கு, எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல இருக்கு. அதை கொடுத்துட்டு கண்டிஷன் வேர்ல எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும், அதனால இவங்க யூஸ் பண்றேன். ஓகேவா? மல்டிபிள் ரோஸ்ங்கிறதுனால நம்ம இவங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? மல்டிபிள் எஸ் மேம். ரோஸ்னா நம்ம இன் எனி ஆல் இது மூணும் மல்டிபிள்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ் மேம். யார் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எழுதிட்டோமா? அடுத்து இங்க ஒரு செலக்ட் காலம் இருக்கணுமா? இங்க போய் செலக்ட்ல எனக்கு என்ன காலம் வேணும்னா டிபார்ட்மெண்ட் இருக்கணும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இருக்க டெவலப்பரும் ஹெச்ஆரையும் எனக்கு ஷோ பண்ணுன்னு சொல்றேன். சரிங்களா? எஸ். இப்போ எனக்கு டெவலப்பர் ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க, ஹெச்ஆர் இருக்காங்க. அது ஷோ ஆகுதான்னு பார்த்தேன். டெவலப்பர் ஹெச்ஆர்.
இது இப்போ ஷோ ஆகுதா? புரியுதா? ஏன் நம்மளுக்கு வந்து ஹெச்ஆர் மட்டும் ஷோ ஆயிருக்கு? நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்கொரியை பார்ப்போம். சப்கொரியில் என்ன கொடுத்துருக்குறோம்னா, எம்ப்ளாயி டேபிள்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற காலத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா, அதுல ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன்னா, எனக்கு டெவலப்பரும் ஹெச்ஆரையும் மட்டும் ஷோ பண்ணுன்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ இது சப்கொரி. டெவலப்பரும் ஹெச்ஆரும் யார் இருக்காங்கன்னா, இந்த ஜான், ஆஷா, டேவிட் இவங்க 3 பேரையும் எனக்கு ஷோ பண்ணணும். சரிங்களா? இப்போ இது வந்து சப்கொரி. நான் மெயின் கொரி என்ன கொடுத்துருக்கிறேன்னா, எனக்கு எம்ப்ளாயியோட நேமும் டிபார்ட்மெண்ட்டையும் ஷோ பண்ணேன். எங்க இருந்துன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற காலத்துல இருந்து ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ சப்கொரியில என்னன்னா இந்த 3 பேரையும் எடுத்து வச்சிருக்கோம். இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறோம்னா, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள எம்ப்ளாயி நேமையும் டிபார்ட்மெண்ட்டோட ஷோ பண்ணுன்னு சொல்லிருக்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த 3 பேரும் ஷோ ஆயிருக்கணும். ஏன் நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் ஷோ ஆகுது? அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆஹ் ஒரே ஆள் இருக்கனால மேம். டெவலப்பருக்கு இங்க ஸ்மால்ல போட்டுச்சுன்னா, இங்க கேப்ஸ்ல போட்டுச்சுன்னா, எஸ் மேம். அதனால அப்படி ஒரு இதுவே இல்லை, நேமே இல்லைன்னா அது கன்சிடர் பண்ணிக்குது. சரிங்களா? எஸ் மேம். இப்போ வந்து நான் ரன் பண்றேன். 3 வேலைக்கு ஷோ ஆகுதா? எஸ் மேம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். சரிங்களா? அப்போ வந்து என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம்ல கொடுத்தாதான் நம்மளுக்கு வேல்யூ ஷோ ஆகும். இல்லைன்னா ஒண்ணு எரர் வரும், இல்லைன்னா வேல்யூஸே ஷோ ஆகாது. சரிங்களா? எஸ் மேம். இப்போ யூஸ் பண்ணி புரியுதா? என்ன பண்ணி வைக்கிறோம்னு புரியுதா? இந்த கமாண்ட்ல எதுவும் இருக்கா? நோ மேம். என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு queryக்குள்ள இன்னொரு query கொடுக்கறதுனால சப்கொரிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு query கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, எம்ப்ளாயி நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எனக்கு ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? எஸ் இது மேம். வந்து நம்மளோட மெயின் query. சப்கொரி என்ன கொடுத்துருக்குறேன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேண்டாம். எனக்கு டெவலப்பரும் ஹெச்ஆரும் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஷோ பண்ண சொல்லி. சரிங்களா? எஸ் மேம். இது புரியுதா? நம்ம இப்போ வந்து இது கொடுக்காம விட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஷோ ஆகும். சரிங்களா? அப்போ இந்த இதுல எஸ் வந்து மேம். இருக்கிற எல்லா எம்ப்ளாயி நேமும் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டும் ஷோ ஆகும். நம்ம இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறோம்னா, டெவலப்பரும் ஹெச்ஆரும் மட்டும் ஷோ பண்ணுங்கன்னு சொன்னனால அது நம்மளுக்கு ஷோ ஆயிடும். ஓகேவா? எஸ் மேம். இப்போ இதுலயே எனி யூஸ் பண்ணுவோம். எம்ப்ளாயி நேம், ஃபர்ஸ்ட் நான் மெயின் queryல என்ன சொல்லியிருக்கிறேன்னா, எம்ப்ளாயியோட நேம் வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? அவங்களோட சேலரியோட. அதுக்கப்புறம் என்னன்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, சேலரிங்கிறது எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல உள்ள சேலரியோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆரா இருக்கிறவங்கள்ட்ட ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? எஸ் மேம்.
இப்போ என்ன ரன் பண்ணிருக்குன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்கரி ரன் ஆகும்னு சொன்னோமா, அப்ப சப்கரியில என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குன்னா, சேலரி எம்ப்ளாயியோட சேலரி வந்து ஹெச்ஆரோட சேலரி அதிகமா இருக்குன்னு எடுத்திருக்கு. சரிங்களா? அதாவது ஹெச்ஆரோட சேலரி நம்மளுக்கு 45,000. ஓகேவா? எஸ் மேம். வாய்ஸ் கேக்குதானே உங்களுக்கு? எஸ் மேம். ஹெச்ஆரோட சேலரி வந்து 45,000. சரிங்களா? இது வந்து சப்கொரி. இப்போ சப்கொரியில என்ன பண்ணிருக்கிறோம்னா ஹெச்ஆரோட சேலரியை இங்க கொடுத்துருக்கோம். அதனால இங்க 45,000 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறோம்னா 45,000 கிரேட்டர் தென் இருக்கிற சேலரி சொல்லியிருக்கிறோம் இங்க. சரிங்களா? எஸ் மேம். இங்க வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கல, அதனால அதோட எண் கொடுத்தனால யார் வேணா கிரேட்டர் தென் வேல்யூஸ் இருக்கிறோ, அதாவது கிரேட்டர் தென்னா இருக்கும் அவங்க சேலரிய, அவங்களோட நேம் ஷோ பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுல கமெண்ட் ஷொமா போட்டு சேலரின்னு போட்டுட்டா அவங்களோட சேலரியோட அவங்க நேம் ஷோ ஆகும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ உங்க சேலரியோட ஷோ ஆகுதா? எஸ் மேம். இப்போ எனி இங்க யூஸ் பண்றோம்னு புரியுதா? என்னங்கிறது வந்து செக் பண்ற மாதிரி, அதாவது டெவலப்பர் இருந்தா அதை ஷோ பண்ணு அந்த மாதிரி இடத்துல எனி கொடுக்கும். சரிங்களா? எஸ் என்னன்னா மேம். யார் வேணா எனக்கு ஷோ பண்ணும், ஆனா இந்த கண்டிஷனை பொறுத்து சேலரி வந்து எனக்கு கிரேட்டர் தென்னா யாரு எம்ப்ளாயி எந்த எம்ப்ளாய்க்கு இருக்கோ அவங்களோட ஷோ பண்றதுங்கிறதுக்கு நான் எனி யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஓகே மேம். கடைசியா இருக்கிறது ஆல். இதே மாதிரி செலக்ட்ல எம்ப்ளாயி நேம் இந்த டேபிள் எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள் அவங்களோட சேலரி வந்து பே கண்டிஷன்ல ஆல்னு கொடுக்குறேன். ஆல் இப்போ நம்ம மேல என்னைக்கு யூஸ் பண்ண அதே கமாண்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுல வந்து யார் வேணாலும் சொல்லியிருக்கோம், இதுலயும் அதே மாதிரி ஆள்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? எஸ் மேம். இது எப்படி சொல்றது? இப்போ நம்மளுக்கு 4-5 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஷோ பண்ணும். இப்போ நம்மளுக்கு தேவைக்கு மட்டும் தான் வந்து 60,000க்கு மேல இருக்கிறனால நம்மளுக்கு அதே ஒரே வேல்யூ இது ரெண்டும் ஷோ பண்ணுது. சரிங்களா? ஆளையும் கொடுக்குறப்போ டோட்டல் வேல்யூஸையும் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சரிங்களா? மொத்தமா இருக்கிற எல்லாத்தையும் என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஆளு இது மாதிரி நம்மளுக்கு ஷோ பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ மல்டிபிள் ரோஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம எனி ஆல் இது 3 யூஸ் பண்றோம். இது புரியுதா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த டேபிள்ல நான் எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த எம்ப்ளாயிக்கு ஐடி நேம் டிபார்ட்மெண்ட் சேலரி இதை வந்து காலம்ஸா வச்சுப்பேன். சரிங்களா? எஸ் மேம். இப்போ அந்த எம்ப்ளாயி டேபிள்ல நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஐடிக்கு சிங்கிள் கொடுத்தனால அது ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ வச்சுக்கிறதுனால நான் மற்றது எம்ப்ளாயோட நேம் டிபார்ட்மெண்ட் சேலரி இது 3க்குள்ள வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? எஸ் மேம். இப்போ அந்த எம்ப்ளாயி டேபிள நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா நம்மளுக்கு சிங்கிள் ரோ சப்கொரிய கமாண்ட் எழுதுறோம். சரிங்களா? சிங்கிள் எஸ் மேம். ரோங்கிறப்ப ஒரு ரோ வச்சு நம்ம அதாவது ஒரு காலம் வச்சு நம்ம வேல்யூஸ் பார்க்கணும். சரிங்களா? எஸ் மேம். அதுல அதுக்கோட கமாண்ட் லைன் தான் இது. சின்டாக்ஸ் அதாவது செலக்ட்ல காலம் நேம்ல என்ன காலமோ அந்த நேமை நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? இங்க நம்ம எம்ப்ளாயி நேம்ங்கிறது காலம் நேமா யூஸ் பண்ணியிருக்கிறோம். எஸ் மேம். ஃப்ரம் டேபிள் நேம் வந்து நம்ம இந்த எம்ப்ளாயிஸ்ங்கிறது நம்மளோட டேபிள் நேம், அதனால அந்த டேபிள் நேமை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எஸ் மேம். நம்ம இதுல வந்து பார்த்தோம் வேர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோமா, அதனால வேர்ல நான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னா காலம் நேம் வந்து நம்ம சேலரி எடுத்துக்கிட்டு சேலரி கிரேட்டர் வந்து சொல்லிட்டோம். இது வந்து மெயின் கொடி நம்மளுக்கு. சரிங்களா?
எஸ் மேம். நெக்ஸ்ட் சப்கொரியில என்ன கொடுத்துருக்கிறேன்னா ஆவரேஜ் சேலரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல. இப்போ ஆவரேஜ் சேலரி ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டு இதுதான் சப்கொரி. இதை வந்து நம்ம மெயின் கொரியோட கம்பேர் பண்ணணும். ஆவரேஜ் சேலரியோட கிரேட்டர் தென் சேலரியா யாருக்கு இருக்கோ அவங்களோட மட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சரிங்களா ரிசல்ட்? எஸ் மேம். இது வந்து சிங்கிள் ரோக்கு பார்த்தோம். மல்டிபிள் ரோஸ்னா நம்மளுக்கு 3 இது யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கீவேர்ட்னா இன்னுங்கிற கீவேர்டு யூஸ் பண்றோம். சரிங்களா? எஸ் மேம். இன்னுங்கிற கீவேர்டு என்னன்னா இப்போ அது இருக்கா இல்லையா அது மாதிரி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அதாவது டெவலப்பரும் ஹெச்ஆரும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த எம்ப்ளாயியோட நேமும் ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா? செலக்ட்ல எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட்டையும் மெயின் கொரியில கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து கொண்டு வர சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ண வைக்கிறேன்னா சர்க்கரையில டிபார்ட்மெண்ட்ல வந்து டெவலப்பரும் ஹெச்ஆரும் இருந்தா மட்டும் ஷோ பண்ணுன்னு சொல்லுவேன். சரிங்களா? எஸ் மேம். அதனாலதான் நம்மளுக்கு வந்து டெவலப்பரும் ஹெச்ஆரும் இருக்கிற அந்த 3 நேம் மட்டும் நம்மளுக்கு ரிசல்ட் ஷோ பண்ணிருச்சு. சரிங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் என்னன்னா என் யூஸ் பண்ணோம். என் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா சேலரி வந்து எம்ப்ளாயோட சேலரி வந்து ஹெச்ஆருக்கு ஈக்குவலா ஃபர்ஸ்ட் சப்கொரியில என்ன கொடுத்துருக்கோம்னா ஹெச்ஆரோட சேலரி எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த சேலரியோட கிரேட்டர் தென்னா யாருக்கு சேலரி இருக்கோ அவங்களோட நேம் ஷோ பண்ண சொன்னனால எனி கீவேர்ட்ல நேம் ஷோ பண்ணி நம்மளுக்கு ஹெச்ஆர் வந்து 45,000 கிரேட்டர் தென்னா 60,000 இருக்கு. அப்போ நம்மளுக்கு டேவிட்ங்கிற நேம் ஷோ ஆச்சு. சரிங்களா? மேம். இதே மாதிரிதான் ஆள்ல என்ன கொடுத்துக்கணும்னா அதே கமெண்ட்ல எனிங்கிற கீவேர்டுக்கு பதிலா ஆளுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? எஸ் அப்போ மேம். பொறுத்தபடி நமக்கு ஹெச்ஆரோட யாருக்கு சேலரி அதிகமா இருக்குதோ இந்த டேவிட்ங்கிற நேம் நம்மளுக்கு ஷோ ஆச்சு. சரிங்களா? எஸ் மேம். இப்போ சிங்கிள் ரோவும் மல்டி ரோவும் பார்க்கணும். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இருக்கிறது மல்டி காலம். சரிங்களா? மல்டி காலத்துக்கு